வெறும் பேச்சில் இல்ல. சமத்துவம் என்பது வெறும் தத்துவத்தில் அல்ல, நடைமுறை. வா உண்ணா உட்கார்ந்து ஒரு தட்டுல சாப்பிடுவோம். வா, உன்னை வெளியே வைத்து தீ ஊத்துகின்றானே, ஒரு தட்டிலே உன்னோடு சாப்பிட நாங்கள் தயார். வா, கைய போட்டு பிணைவா, ஒரு தட்டுல போட்டு பிணைவா. சொல்லி கொடுத்திருக்கேங்க இஸ்லாம். சகன் சகன் என்கின்ற உணவு முறையை எங்களுக்கு எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். வா, கை நனைப்போம். வா, சகனில உனக்கு கொட்டாங்குச்சியிலே தீ கிடுக்கின்றவ இந்த மதத்தை விட்டு வெளியேறு. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சட்டங்கள் போட்டும் திட்டங்கள் போட்டும் தீர்க்க முடியாத 1000 மகான்கள் சொல்லிய தத்துவங்களின் அடிப்படையிலே தீர்க்க முடியாத இந்த தீண்டாமையை, இந்த ஜாதி பிரச்சனையை இஸ்லாம் ஒற்றை வரியிலே தீர்க்கிறது. ஒற்றை வரியிலே தீர்க்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவனுடைய தூதர் என்கின்ற இந்த ஒற்றை வரி மந்திரம் அடிமையாக கிடந்த பிலாலை அரபு நாட்டின் உச்சத்திலே வைத்தது. எந்த ஆலய நுழைவுக்காக இன்றைக்கு போராடுகின்றீர்களோ, அந்த ஆலய நுழைவை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது குலப்பெருமை கொண்ட அந்த குறைசிகள் ஆண்டு வந்த அந்த மக்கா பள்ளிவாசலிலே, அந்த இறை ஆலயத்திலே, ஏறுங்கள் பிலால், சொல்லுங்கள் பாங்கை சொன்னார். எவ்வளவு பெரிய புரட்சி! நீக்ரோ மக்களை, கருப்பின மக்களை அடிமைகளாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த குறைசி குல மக்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்காக சொல்லலா துயர்களை செய்த அந்த மக்கள் பார்த்து நின்றனர். கருப்பினத்தின் பிலால் ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று பாங்கு சொல்லும் போது குறைசிகள் பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக உலகத்திலே இன வேற்றுமையை நொறுக்கி எடுத்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபாவின் உயரத்திலே ஏற்றி பாங்கு சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் உயர்ந்தவன், அல்லாஹு அக்பர், மனிதர்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள் என்கின்ற இந்த தத்துவத்தை சொல்வதற்காக கருப்பின பிலாலை ஏறுங்கள், சொல்லுங்கள் பாங்கை என்று சொன்னார்களே, நிறவெறியை தன்னுடைய காலிலே போட்டுவிட்டு மிதித்து சென்றார்கள். சொன்னார்கள், தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி பேருரை, இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட மனித உரிமை சாசனம் என்று உலக வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகின்ற, அந்த வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து சொல்லப்படுகின்ற அந்த மனித உரிமை சாசனமாம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவின் இறுதி பேருரையிலே சொன்னார்கள், எந்த அரபியை விடவும் அஜமி மேலானவன் இல்லை, எந்த அஜமியை விடவும் அரபி மேலானவன் இல்லை, எந்த கருப்பினத்தை விடவும் வெள்ளையவன் மேலானவன் இல்லை, எந்த வெள்ளையனை விடவும் கருப்பன் மேலானவன் இல்லை. அறியாமை கால வழக்கங்களை எல்லாம் என்னுடைய காலடி மண்ணிலே போட்டு புதைக்கின்றேன் என்றார்கள். அன்றைக்கு போட்டு புதைச்சது இன்னைக்கு எங்கே எந்திரிக்க முடியல. இந்த சாதிய உணர்வு இன்றைக்கும் எழுந்திருக்க முடியவில்லை. ஏன்? இறைவன், இந்த மனிதனை படைத்த இறைவன் என்னட்டான், நீ அத்துணை பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். இன்னா ஹலக்னாக்கும் ஸக்கரினா உன்ஸா, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் இறை அச்சமுடையவர் தான். நீ நிறத்தால உயர்ந்தவனா? கிடையாது. நீ குலத்தால உயர்ந்தவனா? கிடையாது. நீ பணத்தால உயர்ந்தவனா? கிடையாது. உங்களிலே உயர்ந்தவர் இறை அச்சமுடையவர் தான். யாருக்கு இறை அச்சம் இருக்கோ, இறை அச்சம் உள்ளவன் தான் என்னது உயர்ந்தவன் என்கின்ற நிலையை உருவாக்கியதால். எப்படிப்பட்ட நிலை?
இந்த வேத வரிகளும் காலடியிலே போட்டு மிதித்த இந்த மேலோன் கீழோன் என்கின்ற இந்த தீமையை காலடியிலே போட்டு மிதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியும் எப்படி எங்களை உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? ஐவேளை தொழுகை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஐவேளை தொழுகையிலே வரிசையிலே நிற்போம். வரிசையிலே நிற்கின்ற போது இந்த பக்கத்தில் நிற்கிறவர் யாரு, இந்த பக்கத்தில் நிற்கிறவர் யாருன்னு தெரியாது. எப்படி? இந்த பக்கத்தில் நிற்கிறவர் என்ன ஜாதி, இந்த பக்கத்தில் நிற்கிறவர் என்ன ஜாதி, என்ன ஜாதினா இஸ்லாத்துல ஜாதி இல்ல, எந்த ஜாதியிலிருந்து வந்தவர் என்பது கூட தெரியாது. ஆலயத்துக்குள்ளே சிறப்பு விஐபி கேட்டு உண்டா? ஆட்சியாளர்களுக்கு, அறிவுபடைத்த அறிஞர்களுக்கு. அப்புறம் யாரு விஐபி கேட்டுன்னு தனியா வச்சு விடுறா? அப்படி உண்டா? இஸ்லாமிய ஆலயங்களிலே இறைவனின் திருத்தலத்திலே முந்தியவர் யாரு? யார் முதல்ல போய் உட்கார்றாரோ அவர்தான் முதல் வரிசையிலே உட்கார்வார். அவரை பிரித்து விட்டு முன்னால் செல்வது கூட பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் முதல்ல யார் வந்தாரோ அவர்தான் முதல் வரிசை. கடைசியில இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தாலும் கடைசி வரிசை தான். இந்த சமத்துவம் இங்கே இருக்குது, சமத்துவம் என்று சொல்கின்றார்களே, இந்த சமத்துவம் உலகத்திலே எங்கேயாவது இருக்கிறதா? இன்றைக்கும் பார்க்கிறோம். ஜனாதிபதி வந்தா அவர் முதல்ல போய் கும்பிடுவார். திருப்பதியில் என்ன சாதாரண கோயில்ல கூட முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் இங்கே என்ன இருக்கு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தொழுகை முறையிலே முன்ன வர்றவருக்கு தான் முன்னுரிமை என்கின்ற அந்த அடிப்படையிலே சமத்துவத்தை போதிக்கிறது. அது மட்டுமா? மிகப்பெரிய இறுதி கடமையான ஹஜ்ஜிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பேரையும் ஓர் உடை ஓர் நடை நிறுத்தி பிணங்குது. உலக சமத்துவத்தை போதிக்குது. அங்க என்னம்பா? வெள்ளக்காரன் காலடியிலே கருப்பனுடைய தலை இருக்கும், கருப்பனுடைய காலடியிலே வெள்ளைக்காரனுடைய தலை இருக்கும். ஜப்பான்காரனுடைய காலடியிலே இந்தியாக்காரனுடைய தலை இருக்கும். உலகத்திலே இருக்கின்ற அத்துணை மக்களையும் நீங்கள் ஒரு தாய் மக்கள் தான், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் வந்தீர்கள் என்று சொல்லி ஒரு உடையிலே ஒரு அணியிலே நிறுத்துகின்றதே இந்த சமத்துவம் எங்கே இருக்கு? ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சமத்துவம் மிக்க நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த சமத்துவம் நான் முதல்ல இருந்து சொன்னதை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுறேன். என்னது? கல்வியால் சாதியை ஒழிக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் பெற்றால், தலித்துகள் ஆட்சி அதிகாரம் பெற்றால் தீண்டாமையை ஒழிக்க முடியுமா? முடியாது. கலப்பு திருமணங்கள் சாதியை ஒழிக்குமா? முடியவே முடியாது. இடஒதுக்கீட்டால் சாதி ஒழியுமா? மாறாக வளரும். அடுத்தது என்னது? சமத்துவபுரங்களால் சாதி ஒழியுமா? சமத்துவபுரங்கள் இன்னொரு சேரியை உருவாக்கி இருக்கின்றன. அடுத்தது என்னது? நாத்திகம் சாதியை தீண்டாமையை ஒழித்ததா? காலடியிலே விழுந்து கிடக்கின்ற நிலையை உருவாக்கியது. பௌத்தம் தீண்டாமையை ஒழித்ததா? ஒழிக்கவில்லை. கிறிஸ்தவம் ஒழித்ததா? ஒழிக்கவில்லை. கிறிஸ்தவத்திலும் சாதி உண்டு. அப்போ நீங்கள் சமத்துவம் பெற வேண்டும் என்றால், சாதி ஒழிய வேண்டும் என்றால், இஸ்லாத்தை நோக்கி உங்களை அழைத்தவனாக, இந்த ஏகதௌவ கொள்கையின் பக்கம் உங்களை அழைத்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹுவின் பேருதவியால் தௌஹீத் பிரச்சார பேரவையின் இரண்டாவது தினமான இந்த மாநாட்டின் மூலமாக இதுவரை 7 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த தாவாவுடைய விஷயத்தில் வருகை தந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரர், வாழ்க்கையிலே மிகப்பெரிய நெருக்கடியின் காரணமாக நான் இந்த மாநாட்டினுடைய தலைப்பை பார்த்துவிட்டு நான் உங்களை சந்திப்பதற்காக வந்தேன். உண்மையிலே உங்களை சந்தித்த பிறகும் இங்கு எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசத்தினால் நான் நிம்மதி அடைந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி
உமா என்கின்ற என்னுடைய மனைவி மருத்துவமனையிலே கேன்சர் என்கின்ற நோயினால் அவதிப்படுகிறார். உங்கள் மக்களிடம் கூறி அந்த இறைவனிடத்திலே என் மனைவிக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சகோதரரின் மனைவியும் நம்முடைய சகோதரியுமான உமா என்பவருக்காக நாம் அனைவரும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.